வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இது வரைக்கும் KAYKAY வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன். இது வரைக்கும் நம்ம பார்த்த கால்குலேஷன்லாம் நம்ம எழுதி வச்சு பார்த்துருப்போம். அதனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அது மாதிரி தான் வீடியோ இருந்திருக்கும். நம்ம கால்குலேஷன் அது மாதிரி பண்ணுறதை விட எழுதும்போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி கால்குலேஷனை லைவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஆக்சுவலி பிரிக் கால்குலேஷன் நம்ம வீட்டுக்கு தேவையான செங்கல்களை எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு செங்கலோட சைஸு தெரியணும் இல்லையா? அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் பிரிக், ரெண்டாவது ஏரியா ஆஃப் பிரிக், அதாவது இந்த சைஸுக்கு செங்கல் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு பிரிக்கோட சைஸ் பார்க்கலாம். கல் ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு சைஸு வித்தியாசம் மாறுபடும். அதனால தான் இந்த வயர் கட் பிரிக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? நம்ம அந்த சைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 9 இன்ட்டு 4.25 இன்ட்டு 3 இன்ச்சு. சரிங்களா? இதுதான் வயர் கட் பிரிக்கோட சைஸு. நம்ம இப்போது நாலரை வாளுக்கான செங்கல் தான் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க. ஏரியா ஆஃப் பிரிக்ஸுன்னா இப்போது இந்த செங்கல் இருக்கு இல்லையா? செங்கலில் இது 9 இன்ச் இருக்கும், இது 4.25 இருக்கும். இந்த செக்ஷன் படத்தை பாருங்கள், ஹைட்டுன்னு சொல்லுவோம்ல, இது 3 இன்ச்சு இருக்கும். சரியா? அப்போது ஏரியா பிரிக் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சைஸு அதாவது நீளம் 9 இன்ச்சு இன்ட்டு நமக்கு ஹைட்டு தானே தேவை. அதாவது 4.5 கல் எப்படி போடுவோம்? 3 இன்ச்சு ஹைட்டில் தானே லைன் பண்ணுவோம். அப்போது 3. ஸோ டோட்டல் 93 27 ஸ்கொயர் இன்ச். சரிங்களா? இப்போது மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா 1க்கு 1 இல்லையா? அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பன்னெண்டு இன்ச்சு இன்ட்டு 12 இன்ச்சு இதுதான் இல்லையா? அப்போது ஈக்குவல் 144. ஏதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஏரியா 144 டிவைடட் பை நம்ம ஒரு கல்லோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அங்கே 27 ஸ்கொயர் இன்ச்சு. ஸோ 27. இப்போ இதை ஆன்சர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, $5.33 5.33
அதாவது 4.5 வால் போடுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு தேவைப்படுற கல் 5 கல், அதாவது 5.5 கல்லுன்னு கூட வச்சுங்களேன், 5 கல். இது இப்படி இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதை வச்சு எப்படி நம்ம டோட்டல் ஏரியாவுக்கு கணக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது 12 அடி, இது 10 அடி, அதாவது 10க்கு 12 4.5 வால் போடுறதுக்கு எவ்வளோ கல் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 10 × 12 120. 120 நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5.33 கல்லுன்னு சொல்லிட்டு, இப்போது 120 × 5.33 இதை நீங்கள் கணக்கு பண்ணால் 640 பிரிக்ஸ். இப்போது 4.5 வால் 10க்கு 12 செவரு போடுறதுக்கு 640 கல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதையே நீங்கள் முக்கால் போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், 640 × 2 அப்படி இல்லையா? 640 = 1250. கரெக்டுங்களா? 80. இதுதான் ஆன்சர். அதாவது 4.5 வால் 10க்கு 12 ரூம் போடுறதுக்கு நமக்கு தேவையான கல் 640 கல். அதே நீங்கள் முக்காலாக போடணும் அப்படின்னா 640 + 640 1250 கல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜை ஆட் பண்ண சொல்லுவாங்க. வேஜ்டு 7%, 10% போடுவாங்க. இது நம்ம வாங்குகிற கல்லை பொறுத்து. ஆனால் 7%ங்கிறது ஸ்டாண்டர்டு. நம்ம இந்த 7% இதில் ஆட் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு இன்னும் இதை விட ஈஸியான மெத்தட் 2-3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு பேசிக்கில் எடுத்துருப்பேன் உங்களுக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை கல்லுன்னு சொல்லிவிட்டு, அது எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் வீடியோ கொஞ்சம் அதிகமாக போட பார்க்கலாம். இப்போ இதுதான் கால்குலேஷன் இல்லையா? இது பார்த்தீங்க அப்படின்னா கலவை இல்லாமல், அதாவது வித்தவுட் மார்டர், அதாவது கலவையே இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செங்கல்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த வீடியோவில் கலவையோடு எவ்வளோ கால்குலேட் பண்ணணும், இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வர சைட் இன்ஜினியர்களுக்கு படிக்கிற பசங்களுக்காக இந்த கால்குலேஷன் இது யூஸ் ஆகும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதில் எப்படி கலவை கணத்தை மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.